எல்லாருக்குமே தலா ஒரு நிமிஷம் தலா ஒரு நிமிஷம். மகளிர் நலனில் உரிமை கொண்டு வர இருக்கிறார். கலை கல்லூரியும் மாவட்டத்துக்கான அரசு மருத்துவக் கல்லூரி கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மறுத்தாலும் கூட சீமாங் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? கடைசி சுற்று சொல்லிட்டோம். எல்லாருக்கும் தலா ஒரு நிமிஷம், எல்லாருக்குமே தலா ஒரு நிமிஷம் தலா ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க சார், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு என்ன நன்மை ஏற்படும்? பேசுங்க ஒரு நிமிஷம். இதை பிரச்சார காலமா பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவின் முதல்வர்களில் முதன்மையானவர் இருக்கிறார். அவர் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மகளிர் நலனில் உரிமை கொண்டு வர இருக்கிறார். சமூக அக்கறை கொண்டு வர இருக்கிறார். ஒன்றிய அரசாங்கம் என்பது எத்தனை இல்லல்கள் கொடுத்தாலும் கூட அதை சமாளிக்கும் திறனுடன் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கல்விக்கு ஒதுக்க வேண்டிய மும்மொழி கல்வியை காரணமாக கொண்டு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மறுத்தாலும் கூட நான் மண்டியிட மாட்டேன், மக்களுக்கான சேவையை தலைவர் சொன்னதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் கூட அவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் அனைவருக்குமான முதல்வராக செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இருக்கும் திட்டங்களை விரிவுபடுத்துவார். திரும்பவும் கூறுகிறேன், இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட செய்திகளை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் அவர் தமிழகத்திற்கான ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் திருப்பத்தூர் சிறப்பு கவனம் கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம். இந்த அளவில் வாய்ப்பளித்திருக்கார். நன்றி கூறுகிறேன். நன்றி அண்ணா சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அதிமுக சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன? ஏன் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் வாணியம்பாடி, ஆம்பூர் இந்த 4 தொகுதிக்கு சேர்த்தே சொல்றேன், இந்த மக்கள் அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களித்தால் திருப்பூர் மாவட்டம் எந்த அளவுக்கு வளரும்? என்ன திட்டங்களா கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் தமிழர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களையும் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த எண்ணற்ற வாக்குறுதிகளை மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் கொடுத்திருக்கார். அது தமிழகம் முழுவதும். நான் எனது மாவட்டத்துக்கான வாக்குறுதியை எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு நான் அந்த ஒரு நிமிஷத்துல முடிஞ்ச வரைக்கும் வாணியம்பாடி தொகுதிக்கு முதல்ல LC 81 பத்தி நிறைய பேர் பேசினீங்க. அதுக்கான விஷயத்த நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். எதனால நிக்குது, யாருனால நிக்குதுன்றதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன். 2 பேருக்கு வழக்குனால நின்றுக்கின்று துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு யாருனால இருக்குன்றது தெரியும். அது நிச்சயமா ஆட்சி அமைந்தவுடன், ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டவுடன் கண்டிப்பா அந்த ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரப்படும். எதுக்காக சொல்றேன்னா, அது 3 மாசம் ஆச்சு. அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைல் ரயில்வே துறையில இருந்து 3 மாசம் ஆச்சு ஆட்சியர் அலுவலகத்துக்கு. 3 மாசம் அந்த ஃபைல் டேட்டோட சொல்றேன். உங்க MP சொன்னது 30/11 டெண்டர் வைக்கிறேன்னு அவர் எப்படி சொல்லிருப்பாரு? ரயில்வே நிர்வாகம் அந்த ரயில்வே பாலத்துக்கான டெண்டர் பண்ணி கொடுத்து டெண்டர் கொடுத்திருக்காங்க. தேர்தல் பிரச்சாரமா இல்லைங்க சார் இது? ஏன்னா விஷயம் தெரியணும், மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம். 30/11 டெண்டர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ஃபைல் கலெக்டர் ஆபீஸ்க்கு 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசம் வரைக்கும் இடம் கையகப்படுத்தாத ஒரே காரணத்தால் தான் அந்த மத்திய அரசாங்கம் ரயில்வே பாலத்தை கட்ட முடியல. முழுக்க இது மாநில அரசாங்கத்தோட சதி, வேணும்னே கட்டாம இருக்கிறதுக்கான ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இடம் தெரியும். நானே நிறைய வாட்டி பேசியிருக்கேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் 10 கோரிக்கையில கொடுத்ததுல அதுவுமே 2வது கோரிக்கை, முதல் 2மே பெண்டிங்ல தான் இருக்கு. எதையுமே நடக்கல. நெக்ராமலை உள்பட சேர்த்து 10ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் நிச்சயமா எங்க ஆட்சியில் இடம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நாங்க கொடுத்துட்டு போனோம், அதை கட்டல. அரசு மருத்துவமனை பத்தி நிறைய சொன்னீங்க. 2019 கொரோனா காலத்துல அதுக்கான நிதி நாங்க மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%. நாங்க கொடுத்துட்டு போனது அந்த விஷயம். சுத்தி இருக்கிற அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தா திருப்பத்தூருக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் தான் சொல்றேன். சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த பில்டிங் கட்டி முடிக்கப்பட்டு சீமாங் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஏன்னா நீர்வழி பாதையை நாங்க இடத்தையெல்லாம் கிளியர் பண்ணதுல சேனல் ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல முறையான கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். வாணியம்பாடிக்கு அரசு மருத்துவ கலை கல்லூரியும் மாவட்டத்துக்கான அரசு மருத்துவக் கல்லூரி சொன்ன மாதிரி ஏலகிரில இங்க இருந்து இடம் பார்த்துட்டோம், இது பண்ணதெல்லாம் இல்ல. இங்க இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு இங்க இருந்து நம்ம அவங்க கிட்ட ஒப்புதலுக்கான இதை கொடுக்கணும். இங்க இடமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நடைபெறவே இல்லை. அவர் தவறான பதிவு பண்ணாரு. நாம் தமிழர்